ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கோம்னா, மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன, மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கான வழிபாடு. இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க, நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு, அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான செயல்பாடுகள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், மிதுன ராசியோட பொதுவான குணாதிசயம் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம மிதுன ராசியை ஆரம்பிக்கும் போது எப்பயுமே சொல்லுவோம், புத்தி கூர்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, புதன் பகவானின் முழு ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் நீங்கள். புதன்னாலே புத்தி கூர்மையை குறிக்கும், அப்படியே ஷார்ப் அப்படின்னு சொல்கிற மாதிரி குறிக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டாக எந்த படத்தை சொல்லலாம்னா, எந்திரன் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பா பார்த்தீங்களா, அவர் ரோபோ ஒரு ஸ்டைலில் நடிச்சிருப்பார். அப்படியே என்ன பண்ணுவார், ஒரு புக்கை பார்ப்பார், அப்சர்வ் பண்ணிடுவார், ஒரு பொருளை பார்ப்பார், தன் வசப்படுத்துவார். அந்த ஆற்றல் செயல்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படியே அப்சர்விங் மைண்ட் அண்டு புத்தி கூர்மை த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை உறுதியாக இருக்கும். அதே போல் ஒரு 20 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லி தனித்துவம் இருக்கும். நீங்கள் அப்படியே தனித்துவமாகவே உங்களுடைய செயல்பாடுகளை எப்போவுமே நீங்கள் செயல்படுத்துவீங்க. நீங்கள் மட்டும் அப்படியே தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுவீங்க. அப்படின்னா இது மிதுன ராசிக்காரங்க செஞ்சது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய செயல்பாடு அதிகமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் வெளிவட்டார தொடர்புகள்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே நட்பு கம்மியாக இருக்கும், அல்லது உள்ளூர்லேயே உறவுகள் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஒரு பேஷ் மட்டும் போட்டுருவீங்க. நீங்கள் ஃபோனில் சொன்னால் போதும், அவங்க அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெளிவட்டார தொடர்புகளை நீங்கள் பக்காவாக வச்சுருப்பீங்க. அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்யூனிகேஷனுக்குரிய அங்கீகாரத்துக்குரிய நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரராகிய நீங்கள் என்று பார்க்குறோம். பேரு, புகழ், அந்தஸ்து என்பது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பது. இதுக்குரிய மரியாதை கொடுத்தாங்கன்னா நம்ம வேலை பார்ப்போம், நமக்குரிய அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிற செயல்பாடில் நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் உங்களை அந்தஸ்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள் வச்சாங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த இடம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்ணுவீங்க, ரிமூவ் ஆகி வெளியே வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை விட கீழே இருந்தவங்க கூட மேலே போயிருப்பான். ஆனால் நீங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கான்செப்டுக்குள்ளே இல்லாமல், நான் ப்ரொஃபைட்டாக இருக்கேன், என்ன இதுக்கு நீ விமர்சனம் பண்ண, ஐ டோன்ட் லைக் இட் அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு வெளியே வரக்கூடிய இயல்பான ஒரு குணம் உண்டு. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், பொதுவாகவே உங்களுக்கு 2 சிந்தனைகள் இருக்கும். இதை செஞ்சால் இப்படி வரும், இதை செஞ்சால் இப்படி வரும் அப்படிங்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு வச்சுருப்பீங்க. இதை செஞ்சால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, ஓகே இதை செய்யலைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறோன்னா, கரெக்டாக ஒரு எழுத்துக்கள் மூலமாக நீங்கள் எழுதி வச்சு செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்கிறது உண்மை. அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவங்க சொல்கிறாங்களே நம்ம செஞ்சுருவோன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா நீங்கள் லாக் ஆகி அதனால் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறதும் உண்மைங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் எங்கே போய் லாக் ஆகிறீங்களோ அந்த இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி உங்களை விட கீழே இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஒரு போஸ்டிங் இருக்குன்னா உங்களுக்கு கீழே டவுன்லைன் இருப்பாங்கள்ல,
ஸோ அந்த டவுன்லைன் உள்ளவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி பேசி அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய புத்தி கூர்மையை திருடிடுவாங்க. அதை போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஒரு வரைபடம் எழுதுவீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலாம், உங்கள் ஹெச்எம்கிட்டையோ இல்லாட்டி உங்களுடைய மேல் அதிகாரிகிட்டையோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா, அதை உங்கள் கூட இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மறுநாள் அவங்க ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுன்னா, உங்களுடைய புத்தி கூர்மை அங்கே திருடப்பட்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய முழு செயல்பாடுகளுமே ப்ராப்பராக பக்காவாக நீங்கள் வெளிவிடாமல் கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் சிறப்பான நபர் என்பதை உறுதியாக உங்களுடைய திறமை மூலமாக கொண்டு வர முடியும் என்பது உண்மை. ஸோ அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையான அன்புக்காக எதையும் செய்ய தயங்கவே மாட்டீங்க. என் மேலே உண்மையாக அன்பு வச்சுட்டாங்க, அதனால் நான் அவங்க மேலே பாசம் வைக்கிறேன், அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே உங்களுக்கு அந்த குணம் உங்களுக்கு இருக்கும். நல்ல உறவுக்காக, அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு என்ன சொல்லணும்னா அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, உண்மையான உறவுக்காக உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் தியாகம் பண்ண நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, வச்சுக்கோ, நீ என் மேலே பாசம் வச்சுக்க, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, உங்களை மட்டும் ரொம்ப ரியாலிட்டியாக உன் மேலே பாசம் வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லி பாசம் காட்டி ஏமாற்றிட்டாங்கன்னா, நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி. உண்மையிலேயே நீங்கள் மனசார அவங்கள தட்டணும்னு நினச்சிங்கன்னா தட்டிடலாம். ஆனால் அந்த தட்டுற குணம் உங்களுக்கு எப்பயாவது வரும். தட்டணும்னு நினச்சிட்டீங்க, ஆப்போசிட் பார்ட்டி இஸ் த க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு அடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு என்பது உண்மை. ஸோ உங்களுக்கு இயல்பாகவே போட்டியில் கலந்துக்கிறது, இசை நாட்டியத்தில் கலந்துக்கிறது, பரதநாட்டியத்தில் அதிகமாக கலந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. நீங்கள் பரதநாட்டியத்தில் நீங்களாம் கலந்துக்கிட்டிங்கன்னா உறுதியாக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் வாங்குவீங்க. அந்தளவுக்கு உங்களோட நடனம், நாட்டியம் என்பதெல்லாம் கைவந்த கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடிய கிரகம் யாரும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போ இளைய சகோதரருக்கு, மூத்த சகோதரருக்கு, சகோதர சகோதரிகளுக்காக எக்காரணத்தை கொண்டும் மிதுன ராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது. சகோதர சகோதரிக்காக எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது, கடனில் கையெழுத்து போடக்கூடாது. இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் உறவுகளுக்காகவோ நட்புக்காகவோ கடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப கடினம். அதே போல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இரக்கத்தால் ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே இறக்கப்படுறோம், யாருக்கு இறக்கப்படுறோங்கிறத கொஞ்சம் கவனமாக இறக்கப்பட்டீங்கன்னா நீங்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக வெற்றி உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ இறக்கப்பட்டுட்டோம், நட்புக்காகவோ அல்லது உடன் பிறந்த நபர்களுக்காகவோ சகோதர சகோதரிகளுக்காகவோ பணம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ அந்த கடன் ஒரு பக்கம் பெருசாக நிற்கிது. இதை எப்படி அடைக்கிறது? இதை அடைச்சி தான் தீரணும். ஸோ அடைப்பதற்கான வாய்ப்பு என்ன வழிபாடு செஞ்சால், என்ன விஷயம் செஞ்சுக்கிட்டால் இந்த கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா புல்லாங்குழலுடன் இசையமைத்து கொண்டு, அதாவது அந்த புல்லாங்குழலை வாசித்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் இருப்பார். அந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கட்டாயமாக கமெண்ட்ஸில் உங்களுடைய கேள்வியை வைங்க. நான் அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக அனுப்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் கமெண்ட்ஸ் கொடுக்கணும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கோவில் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அனுப்பிவிட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் கோவிலுக்கான வழிபாடு மட்டும் உறுதியாக அனுப்பப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன இமேஜஸ் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழலுடன் இசைக்கிற கிருஷ்ணனுடைய படத்தை நீங்கள் உங்கள் ஃபோனில் டிஸ்பிளேயும் வச்சுக்கலாம். அதே போல் ரிங்டோன் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க மணி ஓசை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கோவிலோட மணி ஓசை அல்லது ஏதாவது ஒரு இசை அப்படிங்கிற செயல்பாடுகளை
நீங்கள் வந்து உங்களுடைய ரிங்டோனாவோ இல்லாட்டி அப்பப்போ கேட்குற ஒரு சாங்காவோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உறுதியாக உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொள்ளலாம். நம்ம மேலே சொன்ன அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்தி கொள்ளலாம் என்பது நிதர்சனமான உண்மை.